எனக்கு தம்பியா இருந்தவா எப்படா திருடனா மாறினே? ஏன் திருடனா இருந்தவன் மகனாக்கும் போது தம்பி திருடனா ஆக கூடாதா? இந்த வீட்டுக்கு நீ தாண்டா காவலன் நினைச்ச. அதுக்காக பெர்மனண்டா இந்த வீட்டுக்கு என்ன வாட்ச்மேனா இருக்க சொல்றியா? ஏதோ நல்லவன் மாதிரி நடிச்சு புள்ள இல்லாத சொத்துக்கு வாரிசாகலாமே நினைச்சேன். பொசுக்குன்னு புள்ளையே வந்துட்டான். சரி புதையல் மாதிரி பூட்டி கிடக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போய் பெரிய ஆளாகலாமே நியாயமா திங்க் பண்ணேன். தப்பா? மரியாதை அது எடுத்த இடத்துலயே வச்சிடு. அது கோவிலுக்கு சேர வேண்டிய சொத்து. அக்கா ஓட்டு போட்டி அம்மன் கோயில் உண்டியலும் எனக்கு ஒண்ணுதான். திருநூன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெய்வம் மனுஷன் பேதம் பார்க்க முடியுமா? உன்னை தம்பின்னு சொல்லிக்கவே நான் வெக்கப்படுறேன்டா. ஆமா, தம்பிங்கிறது பெரிய பாரத ரத்னா பட்டம். நீ சொன்ன உடனே இந்தியா பூரா எனக்கு செலவிக்க போறாங்க. அட நீ ஒண்ணு. வேண்டாம் வேண்டாப்பா, நான் சொல்றதை கேளு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாப்பா, நான் சொல்றதை கேளு. போகாதே போகாதே போகாதேப்பா, போகாதே. வேண்டாம் 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 வேண்டாம். அட பாவி, என் மாங்கலத்தை பறிச்சிட்டியே. என் புருஷனை பிரிஞ்சாலும் இந்த பவித்திரமான மாங்கல்யம் என் கழுத்துல இருக்கேங்கிற ஒரே ஒரு ஆறுதலோட இருந்தேன். அப்ப சக்குன மாதிரி அறுத்துட்டியடா பாவி. கைத்தவரி இந்த கைத்தறுத்ததுக்கே இப்படி பதறிய? இத உன் கழுத்துல கட்டின உன் புருஷன் உயிரியே பறிச்சுட்டேனே, அது தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? என்னடா சொல்ற? அக்கா, உன்னை நான் விதவியாக்கி பல வருஷங்களாச்சு. என்ன பண்றது, பெத்த புள்ளதான் காணாம போயிட்டானே, இந்த தத்து புள்ளைய எடுத்துக்கொண்டு உன் புருஷன் கிட்ட கெஞ்சினேன். அவன் முடியாதுன்னுட்டான். தத்துதான் போக முடியல, சொத்தாவது நம்ம கைக்கு வரட்டுமேன்னு ஒரு நாள் உன் புருஷன் எழுதி வைக்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு பால்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவன் மயக்கமானதும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போட்டேன். கவலைப்படாதக்கா, சாம்பல நான் கடல்ல கரைச்சிட்டேன். உன் புருஷனுக்கு நிச்சயமா மோட்சம் கிடைச்சிருக்கும். அட கொலைகாரா, உன்னை என் பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியடா. துரோகமா? என்னக்கா, புள்ளையோட கடமையை கொள்ளி வைக்கிறதானே? என்ன மத்தவன் எல்லாம் செத்த பின்னாடி வைப்பான், நான் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டேன், அவ்வளவுதான். என் தெய்வம் என்னை விட்டு பிரிஞ்சாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. பூ பொட்டுமா சுமங்கலியா வாழ்ந்துகிட்டு இருந்தேனே. அடா பாவி, என் எண்ணத்துல மண்ணள்ளி போட்டுட்டியடா. என் புருஷனை கொன்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நான் உன்னை விட மாட்டேன். உன்னை கொன்னுடுறேன்டா. உன்னை கொன்னுடுறேன். பொம்பளையாச்ச உன்னால இடைஞ்சல் வராதுன்னு இவ்வளவு நாள் விட்டு வச்சேன். நீ என்னடான்னா புள்ள வந்ததும் துள்ள ஆரம்பிச்சுட்ட. வேற வழி இல்ல, உன் கதையை முடிக்க வேண்டியதுதான். இல்லன்னா என் கதையில பயங்கர திருப்பம் ஏற்பட்டுரும். பயப்படாதக்கா, அக்கா வாச்சன்னு ஒரு சின்ன சலுகை, உன்னை வழி இல்லாம கொண்டுறேன். என் மரணத்தை பத்தி நான் கவலைப்படுறேடா. அம்மனுக்கு சேர வேண்டிய நகைகளை நீ எடுத்துட்டியே, ஒரு காலம் அது உனக்கு சேராது. அம்மனுக்கே போய் சேர்ந்துடும், இது சத்தியம். மருத்துவரமா கிட்ட போதா இல்ல மார்வாடி கடைக்கு போதா நான் பாத்துறேன். பாவி, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.